இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளில் புது கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்வாராக. இயேசுவின் வாயிலிருந்து வந்த ஒரு அற்புதமான வார்த்தை. யோவான் 8:46 இயேசு சவாலான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஜனங்களை பார்த்து, தன்னை சூழ்ந்திருக்கிற மக்களை பார்த்து, அவருக்கு விரோதமாய் எழும்பின இருக்கிற மத தலைவர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? யாருமே கை நீட்டு சொல்ல முடியலை. பொய்யான குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் சொன்னாங்க. ஆனால் அவர் கேள்விக்கு சொன்னபோது யாரும் கை நீட்டி உம்மிடத்தில் இந்த குற்றம் உண்டுன்னு ஒருத்தாரான்னு சொல்ல முடியலை. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். நாமும் இயேசுவை போல வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது நம்ம அதை விரும்பணும். யாருமே என்னை குற்றம் சாட்டக்கூடாத முடியாத அளவுக்கு நான் வாழணும் ஆண்டவரே. நீ ஒரு கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், தகப்பனா பிள்ளைகளாக இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்துக்குள்ள யாருமே என்னை குற்றப்படுத்த கூடாதபடிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு என்னுடைய கடமையில் பொறுப்பில் உண்மையாக இருப்பார். வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற சமுதாயத்தில் யாருமே என்னை கை நீட்டி உன்ட்ட இந்த குற்றம் இருக்குது, நீ சரியில்லை அப்படின்னு சொல்லும்படிக்கு நான் வாழக்கூடாது. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, யாரும் என்னை கை நீட்டி குற்றப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை வாழணும், எனக்கு ஒரு விஷயங்கன்னு கேளுங்க, கர்த்தர் கிருபை தருவார். தானியேல் என்ற ஒரு பக்தனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் மீது சுமத்த ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியலையா? தானியேல் 6 வாசிக்கிறோம். அவனுடைய சத்துருக்கள் இவன் எப்படியாவது குற்றம் கண்டுபிடிச்சு வீழ்த்திடலான்னு நினைச்சாங்க. ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். நான் மனுஷனா இப்படி தான் இருப்பேன் அப்படி பேசாருங்க. என் மனுஷனாக இருக்கிற என் வாழ்க்கையை கூட குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ இயேசு எனக்கு உதவி செய்வார்னு விசுவாசிங்க. அவரை சார்ந்து கொள்ளுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாழ்க்கைக்குள்ளே கடந்து போங்க. ஒரே நாள் அப்படி பரிபூர்ணப்பட்டு விட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரிபூர்ணத்தை நோக்கி கடந்து போங்க. நான் குற்றமற்ற வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே, யாரும் என்னை குற்றப்படுத்தும்படி நான் எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு கேளுங்க. ஆண்டவர் கிருபை தருவார். தகப்பனே, நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நாங்களும் அப்படி வாழணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க, கிருபை தாங்க. நாங்கள் அதை வாஞ்சிக்கிறோம். எங்களால் சில சமயம் முடியல, தவறிடுறோம். தயவாக மன்னித்து அந்த பரிபூரணத்துக்குள்ள எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.